Vanakkam வழங்கும் உங்கள் நான் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். Co-presented by Premier Cookware and Appliance, VK Hair Removal Spray Foam, Prithvi Perfect Fit Innerwears மற்றும் Higher Washing Machine. வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவுலையும் இவர் இருக்கார். பேச்சுல, சின்ன சிரிப்புல, யாரையாவது கவுண்டர் பண்ணணும்னா, அல்லது வாழ்க்கையில சர்க்காஸ்டிக்கா ஒரு விஷயம் சொல்லணும்னா, அன்பா கனிவா சொல்லணும்னா, ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில், கலைசார் பள்ளிக்கூடத்தில் பல வருடங்கள் படித்தவருடைய நுட்பத்தை ரொம்ப இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு படம் நடிச்சார். உலகநாயகன் அவர்களோட சில படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா ஒரு படம், அந்த படம் நான் சொன்னோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். படத்துல ஒரு 3 டயலாக் தான் பேசியிருப்பார். கூடவே வருவார், 3 டயலாக். ஆனா அந்த 3 டயலாகும் அவ்வளவு பேரே அவ்வளவு ரீச் ஆச்சு. நமக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு. அந்த படத்திலே சட்டை மேல எவ்வளோ பட்டன், இது ஒரு டயலாக். வாவ் அப்படிம்பார், வாட் எ கருவாட் அப்படிம்பார். இந்த 3 டயலாக் தான் படத்திலே. மத்த நேரம் வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு மனுஷன் ஆஹா அப்படிலாம் இப்ப சொல்றதே கிடையாது. ஆஹா அப்படின்னு நீங்க ஒரு கேப் விட்டாலும் கலை உலகம் உங்களை விடாது, நாங்க உங்களை விட மாட்டோம், நீங்களும் எங்களை விட முடியாது. இப்ப சொல்லுமா, வந்துட்டாயா வந்துட்டாங்க அண்ணன் வடிவேலு. லெட்ஸ் வெல்கம் தி லெஜெண்ட் வைகை புயல் வடிவேலு அவர்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயே இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. பரமக்குடி தந்த பத்திரமாத்து தங்கம் பத்மஸ்ரீ என் அன்பு அண்ணன் கமல் அவர்களுக்கு இன்னைக்கு 60 ஆண்டு காலம் திரைத்துறையிலே பயணம் செய்ததற்கு இங்கு பாராட்டு நடக்குது. நான் தரையில உட்கார்ந்து திரையில அண்ணனை பார்த்தேன். நான் கமல் சார அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்து சிங்காரவேலன் என்ற ஒரு படத்தில் எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள். 5 வயசு, சாரி மன்னிச்சுங்க, பிஞ்சு வயசு. ஒரு பிஞ்சு வயசுல எதுவுமே தெரியாம அந்த திரை உலகத்தில் நுழைஞ்சு அம்மா அப்பாவோட எப்படி கூப்பிடுங்கிற ரொம்ப அழகா அவர் வாயால சொன்னாரு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. அவர் சொல்றப்பதான் எங்க அம்மா அப்பா மேல இருக்க மரியாதை எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு ரொம்ப அதிகமாச்சு. 5 வயசுல இருந்து இன்னைக்கு 60 வருஷம் இந்த திரை உலகத்துல அண்ணன் கமல் அவர்கள் கடந்து வந்திருக்காங்கன்னா, கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி வைக்கிற திரை உலகத்துல அப்பா திக்கு திக்கு திக்குங்குது. எப்படி இந்த 60 வருஷம் இதுல டிராவல் பண்ணாருன்னு தெரியல. என்ன மாதிரி ஆளுக்கே கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடியா வைக்கலாம். இவருக்கு எத்தனை ஏவுகணை விட்டுருப்பாங்க, எத்தனை பாம்பு வச்சிருப்பானுங்க. தவ்வுற இடத்துல தவ்வுறது, முங்குற இடத்துல முங்குறது, பறக்கிற இடத்துல பறக்கிறது, மறைகிற இடத்துல மறைகிறது, எல்லா வித்தையும் கத்துட்டு இன்னைக்கு இங்க நிக்கிறாருன்னா அவரு இதை விட நம்மள மாதிரி எல்லா நடிகருக்கும் ஒரு சிறந்த இவர் மாதிரி ஒரு உதாரணமே கிடையாது. நான் ராஜகிரன் சார் மூலியமா திரையுலகத்துக்கு வந்தேன். அடுத்த 2 படத்துல இவர் கூட அண்ணன் கமல் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஆர்வி உதயகுமார் கொடுத்தாரு. சிங்காரவேலன் அந்த படத்தில் நான் நடிக்கும் போது என்னை தோல்ல கையை போட்டு, வடிவேலிங்க வா, எந்த ஒரு வடிவேல் நீ, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாரு. சும்மா அப்படியே பாடுவேன் சார், சும்மா ஒரு தெருவில் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய பாட்டு பாடுவேன், ஆடுவேன், பாடுவேன் சார். அப்படியா, சரி சரி சரி, நீ ஒன்று செய்ய, ராஜ்கமல் பிலிம்ஸ் என் கம்பெனி, அது
நாளை காலையில் விடிஞ்சோன்னு போய் அங்க டிஎன்எஸ்னு ஒரு இருப்பார், அவர்கிட்ட போய் ஒரு அட்வான்ஸ் தருவார், வாங்கிக்க. அடுத்த படம் என் படத்துல நடிக்கிற தேவர் மகன் ஒரு படத்துல அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார். இவரை பார்க்கறதே பெரிய விஷயம். இவரை பார்த்துக்கிட்டே நிப்பேன் நான் சிங்காரவளன்ல. பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. காலையில் நம்ம எதுக்கு போறது, சரி வராது. ஏன்னா இங்க கேப்பு கிடைச்சா உள்ள பூந்துருவாங்க. இங்க ஆத்தாடி சரி வராறான்னு சொல்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் புடிங்கி நேர அழைச்சிக்கவளை பிலிம்ஸ் போயிட்டேன். அங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டு நிக்கிறாரு, டிஎன்எஸ். யாரு அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் ஷார்ப்பா தான் பேசுவாரு. ஐயா, நான் சிங்காரவளன் படத்துல நான் கமல் சார் கூட ஆக்ட் பண்றேன், என் பேர் வடிவேலு அப்படின்னு. காலையில தானே வர சொன்னார் உன்னைய அப்படின்னாரு. அது வரைக்கும் நான் தாங்க மாட்டேன் சார். நைட்டோட நைட்டா அப்படியா, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு உள்ள போய் ஒரு போன் பண்ணாரு சாருக்கு. சார் வந்து அங்க இருக்கார். சரி இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த படத்துக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸ் செக் கொடுத்தாங்க கமல் சார். அதை வாங்கிட்டேன். வாங்கிட்டு மறுநாள் சிங்காரம் அதே பிஜிபி கிட்ட ஷூட்டிங்கு. என்ன வடிவேலு விடிஞ்சவன் தானே உனக்கு போக சொன்னேன், நேற்று நைட்டே போயிட்ட போல் இருக்கு அப்படின்னாரு. சார் நேற்று நைட்டே எனக்கு விடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு. காலையில வர்ற விடியல் வேறல்ல, இன்னைக்கு ராத்திரியே எனக்கு விடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த மேடல் ஏறவன எனக்கு நீ விடிவு காலம் தான் விடிஞ்சிருச்சு. அது இந்த இடத்துல ரொம்ப தைரியமா ஆணித்தரமா சந்தோஷமா நான் சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அண்ணன் கமல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, இவர் கூட நடிச்சுட்டேன். அடுத்து தேவர்மான் ஷூட்டிங். நேஷனல் பெர்மிட்னு ஒரு லாரி ஒன்று ஓடும், பார்த்துருப்பீங்க, டேங்கர் லாரி. 26, 28 டயர் வச்சிருப்பாங்க அதுல. இதே நேஷனல் பெர்மிட் பெரிய வண்டி. இதை விட ஒரு பெரிய வண்டி யாருன்னா ஐயா சவாலியர் சிவாஜி அவர்கள். அவர் கூட சேர்ந்து அந்த படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அண்ணன் கமல் கொடுத்தாங்க. அங்க போறேன், அவர் கூட நடிக்க. அவரை பார்த்தா அப்படியே கையெல்லாம் விடவடக்குது. ஏற்கனவே சாரை பார்த்து விடவடக்குது. அப்ப அடுத்த இப்ப இங்கிட்டு ஒரு டேங்கர் லாரி, இங்கிட்டு ஒரு டேங்கர் லாரி, நடுவில் நான் சும்மா பழைய 2 வீலர்ல போய்கிட்டு இருக்கேன். அத்தாடி 4வது படத்துல இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அண்ணன் கொடுத்தாங்க கமல் சார் அவங்க. அது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நினைச்சுங்களுக்குள்ள நான் சொல்ல ஆசைப்படுறேன். சார் வந்துடாதீங்க, முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஆள் பேசுறப்ப அப்படி நடந்து வர்றீங்க பீதியா. இப்ப நான் முடிச்சிடுறேன். இப்ப அந்த படத்துல ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது தேவர் மகல்ல. ஐயா சிவாஜி ஐயா இறக்க போறாங்க. அப்ப கமல் சார் வந்து என்னை கூப்பிட்டு, வடிவேல் அவர் டெத் ஆகிற சீனு, நீங்க சங்கிலி முறை தான் கணக்கு புள்ள, நீங்க இந்த வீட்டு வேலைக்காரர், ஏற்கனவே ஒரு கை வேற கிடையாது, நீங்க நல்லா அழுதுருங்க. இப்ப பாருங்க சார், இப்ப எல்லாரையும் ஓவர்டாக் பண்ணல என் பேரை மாத்தி கேட்டு நானா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவர் படுத்து கிடக்கிறார். டெட் பாடி இப்படியே கிடக்க படுத்துக்க. கால் மாட்டில் நானும் சங்கிலி முருகனும். நானு ஐயா 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 உனக்கு பின்னால் ஐயா, இனிமேல் நாங்க உங்களை எங்கேயா பார்க்க போறோம், உங்களுக்கு காலையில காப்பி எல்லாம் கொண்டாந்து கொடுப்பேன், நீ யார்ட்ட கொண்டு கொடுப்பேன். இவரு சங்கிலி முறிய. அவருக்கு எனக்கும் போட்டி. அவரு கத்த நான் கத்த, அவர் கத்த நான் கத்த. கமல் சார் அங்க இருந்து அப்படியே டேக்கப் ஆகி வர்றாரு. அப்படியே அப்பா, இவர் தெரியுமே, அவர் நடிப்பு நம்ம சொல்லவா வேணா. இப்ப நாங்க கத்துற கத்த பார்த்து அவர் இன்னும் சுலோ பண்றாரு. அங்க கதறி அழுகிறான். ஐயா நான் திடீர்னு
பாடி எந்திரிச்சிருச்சு. ஏண்டா என்னடா அது? அவன் தான்டா எனக்கு மகன். நீங்க என்னடா? கமலஹாசன் தான்டா எனக்கு மகன். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நம்ம ரெட்டப்புள்ள மாதிரி எழுதுக்கிட்டு அப்படி லேசா கமல் சாரை பார்த்தேன். கமல், அவர் கமல் சார் இந்த கிட்ட வந்து, தம்பி ஏய் கமலா இங்க வாடா. ஒரு சாரை வந்து கமலான்னு தான் கூப்பிடுவாரு, கமல் சொல்ல மாட்டாரு. ஏ கமலா இங்க வாங்க. என்னடா அது? இல்ல இல்லங்கய்யா, லைட்டா அப்படின்னு கமல் சார் மண்டே சொல்லிடுறாரு. என்னடா அது, நல்ல வாய்ப்பு கிடைச்சது போச்சு அப்படின்னு சங்கிலி மன்ன டே என்ன சொன்னாரு சிவாஜி ஐயா, டேய் அந்த துண்டு எடுத்து வாயில வைடான்னாரு. ஒரு கை வரல, கை கதறிக்கதை வாயில விட துண்டு அப்படின்னாரு. திணிடா உள்ள திணிச்சுட்டேன். டேய் எனக்காச்சும் துண்டு, சங்கிலி ஒருவனுக்கு வேட்டி. அவர் என்ற துண்டு இல்லைன்னாரு, வேட்டி வந்து வாயில விடா. சத்தம் வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் கொண்டே விடுவேன். உகரக்கட்டையும் மூஞ்சி. ஒரு பிள்ளை வேண்டாம் எனக்கு படத்துல, 3 பிள்ளைய வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு நானும் ஐயோ கிடைச்ச ஒரு வாய்ப்பும் போச்சே. 2 பேரும் பின்னால போங்கடா. கட்டில் இங்க இருக்கு, கட்டில தாண்டி 2 பேரும் கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சிட்டாரு. போலாம்ப்பா டேக் போங்க. தொலைச்சிருவேன். இல்லைங்க சத்தம் வரக்கூடாது. 2 பேரும் வாயில துண்டு, வாயில் அவர் வேட்டி நான் துண்டு. 2 பேரும் உட்கார்ந்து ஆக்ஷன் அப்படின்னாரு அவரு, இந்த பரதன் சார். டேக் போது கமல் சார் அங்கிருந்து வந்தாரு, அழுதாரு, கதறி கதறி அழுது. அந்த காட்சியை தான் பார்த்திருப்பீங்களே. இப்படி ஒரு பிறவி நடிகை நம்ம வந்து இனிமேல் இந்த திரையுலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு நடிகை அவர். கஷ்டம் நம்மளுக்கு. பல்கலைக்கழகமே அவர் தான். கலைத்தாய்க்கு சிவாஜி ஐயா மூத்தமான அது இளைய மகன். கேக்கு முடிஞ்ச உடனே கேமராமேன் சார் ஐயா ஸ்ரீராம் சார் அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு, ஸ்ரீராம் அப்படின்னாரு. என்ன சொல்றாரு? இது வெள்ளி அடிக்க சொல்றாரா? ஸ்ரீராம் நான் வச்சுக்க சிவாஜி ஐயா. படம் பார்க்கிறேன், கால்ல இருந்த 2 பேரும் கால் மாடல 2 பேரையும் காணோம். அதுக்கு பேரு கிரேடிங்க. இந்த சீனே கெடுத்து விடுவாங்க ஏதாச்சும். அவனு நானும் நடிக்கிறது இவங்க 2 பேரும் கெடுத்து விடுவாங்கயா. படத்துல பார்க்க என்ன ஆளைய காணோம். இங்க காலானே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குன்னு பார்த்தா ஆளை காணோம். ஏன்னா நடிக்க தெரியாம போய் சம்பந்தம் இல்லாம கத்தி அந்த சீனை கெடுக்க பார்த்தேன் நானும் சங்கிலி மணி. அதுக்கப்புறம் என்னை கூட பாராட்டினார் சிவாஜி ஐயா. கமலா மதுரை தமிழ் கரெக்டா பேசுறான்டாவ, நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா அப்படின்னா. இப்ப கமல் சார் என்னை கூட்ட அறிமுகப்படுத்தி சொன்னேன். கூட்டு கன்னத்துல மொத்தம் கொடுத்தாரு. வெறும் காமெடியன் மட்டும்டா, சிம்பத்தி கேட்டு பண்ணுவ நீ. அதுல ஒரு சீன் கூட சொல்லுவார், ஐயா நீங்க ஒரு வார்த்தை 2 இங்கிட்ட கமல் சார் இங்கிட்ட சிவாஜி சார் நடுவுல நான், ஐயா நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அவன் தலையை கொண்டாந்துறேன் அப்படின்னு. அதுக்கு சிவாஜி இப்படியே பேசி பேசி ஒரு கையை கொண்டு போயிட்டாங்க, தலையை கொண்டு போறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கமல் சார் கொடுத்து அந்த ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் தாங்குது எனக்கு.
கமல் சார் அவங்க இன்னும் எத்தனையோ படங்கள். அவர் அரசியலுக்கு வந்தது காலத்தின் கட்டாயம். அது ஒண்ணு செய்ய அதை பத்தி நான் நமக்கு பேச விரும்பல. ஆனா எத்தனை ஜென்மத்தான் இந்த தீர்க்க ஆயுசோட அவர் பல்லாண்டு பல்லாண்டு பலகாண்டு நிறைய திரைப்படங்கள் நிறைய சாதனைகள் அவர் செஞ்சு அவர் வாழணும்னு என்னுடைய இறைவனை என் பரமக்குள்ள இருக்க ஐயனாரு, எனக்கு அந்த பரமக்குடி தான் சொந்த ஊர். என் பாட்டை என் பூட்டை எல்லாமே கமல் சார் தெரியும். அந்த தெய்வத்தை நான் வணங்கி கேட்டுக்கிறேன். உங்கள் சார்பாக கமல் சார் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு உங்க சார் நான் கேட்டுக்கிறேன். இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பட்ட கமல் சாருக்கு மறுபடியும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இருங்கண்ணே. ஆக்சுவலா நான் பேசி முடிச்சுக்கிறேன் வாங்க, நீங்க கூப்பிட்டு இருந்தா கூட வந்திருக்க மாட்டேன். இவ்வளவு நாளா இந்த பேச்ச கேட்கதானே காத்திருந்தோம். இல்ல நான் சொல்லல இவர் ஒரு மேஜிக் அப்படின்னு. சில பேர் பேசின பிறகு நமக்கு சிரிப்பு வரும், சில பேர் பாடி லாங்குவேஜ் டயலாக் எல்லாம் சொன்ன பிறகு சிரிப்பு வரும். ஒரு மனுஷனை பார்த்த உடனே மனசார சிரிப்பு வரும்னா அது வடிவேல் அவர்கள் தான். சச்ச நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அது காலத்தின் கட்டாயம்னு. நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அதுவும் காலத்தின் கட்டாயம், ரசிகர்களின் தேவை. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உலகநாயகனோடு நமது வடிவேல் அவர்கள் தலைவன் இருக்கின்றானில் இணைகிறார். தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் a lot. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ கமல் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.